வணக்கம். நான் உங்கள் இளையகுமார், லீடர் ட்ரெய்னர் ஸ்கவுட்ஸ். இன்றைய காணொளியில் அடல்ட்டுக்கான ட்ரைனிங் கோர்சஸ் நடக்கும் பொழுது அந்த கோர்சஸில் டெய்லி ருட்டீன் என்னென்னவாக இருக்கும் என்பதை பற்றி இந்த காணொளியில் நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த டெய்லி ருட்டீன் என்பது கோர்ஸுக்கு கோர்ஸு அல்லது இடத்துக்கு இடம், நாட்டுக்கு நாடு, தட்பவெப்பநிலைக்கு ஏற்றவாறு இது மாறுபடலாம். இது ஒரு மாதிரிக்காக இந்த டெய்லி ருட்டீன் தரப்படுகிறது. டெய்லி ருட்டீன் பொறுத்தவரையில் 3 பிரிவாக நம்ம பிரித்து கொள்ளலாம். எப்படி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டே, லாஸ்ட் டே, கேம்ப் டேஸ் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட் டேவும் லாஸ்ட் டேவும் இந்த டெய்லி ருட்டீனில் சேஞ்சஸ் இருக்கும். ஃபஸ்ட் டே பொறுத்தளவில் காலையில் 9 மணிக்கு தான் எல்லா பகுதிகளிலிருந்தும் வந்து சேருவாங்க. அதனால் காலையில் 9 மணிக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒன்று வச்சுப்பாங்க. வெளியிலேருந்து வரவர்கள் தங்களை பதிவு செய்து கொள்வார்கள். அதாவது முகாமில் சேர்ந்து கொள்வதற்காக பதிவு செய்து கொள்வார்கள். அவர்கள் அவ்வாறு பதிவு செய்ய வரும்பொழுது அந்த முகாமுக்கு தேவையான பேப்பர்ஸ், அதாவது சர்டிஃபிகேட்ஸ், ஃபைல்ஸ், எவிடன்ஸ் எல்லாத்தையும் கையில் கொண்டு வந்து தங்களை பதிவு செய்து, அப்புறம் பணம் கட்டுறது, கேம்ப் ஃபீஸ் கட்டுறது, இது மாதிரியான நடைமுறைகளில் ஈடுபடுத்தி கொள்வார்கள். அந்த நிகழ்வுக்கு பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு பேர். ஒருத்தவர் கேம்பில் தன்னை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலைன்னா அந்த கேம்பில் பிற நாள்லாம் அட்டன் பண்ண முடியாது. ஆகையினால ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால் அந்த டைமுக்கு வந்துடணும். இது ஒரு அதிகபட்சமானால் ஒரு மணி நேரம் இந்த பதிவு நடக்கும். வரக்கூடிய பார்ட்டிசிபெண்ட்ஸுடைய எண்ணிக்கையை பொறுத்து இருக்குது. ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிந்த பிறகு ஒரு சின்ன டீ பிரேக் கொடுத்துட்டு 11 மணிக்கு காலையில் என்ன பண்ணுவாங்க, கோர்ஸ் இன்டகிரேஷன் அப்படின்னு பேர். கோர்ஸ் இன்டகிரேஷன்னா அதில் என்னென்ன நடக்கும் அப்படின்னா, ஃப்ளாக் நடக்கும், கொடி மலர் விடுவாங்க, ப்ரேயர், ஃப்ளாக் முடிஞ்ச பிறகு ஒரு இடத்துல உட்காந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகப்படுத்திக்கிறது, வெல்கம் பண்ணுறது, இந்த நிகழ்வுகள்லாம் நடைபெறும். அதற்குன்னு முறை இருக்கிறது. என்னென்னா தனி காணொலியாக போகும். அப்போ கோர்ஸ் இன்டகிரேஷன் என்பது காலையில் 11 மணிக்கு நடைபெறும். கோர்ஸ் இன்டகிரேஷன் முடிந்த பிறகு பார்த்திங்கன்னா செட்டில் டவுன். அதாவது இப்போ உதாரணமாக உட் பேட்ச் போன்ற பயிற்சிகளில் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் டென்ட்டில் தான் ஸ்டே பண்ணணுங்கிறதுனால டென்ட்டை நமக்கு கொடுத்துருவாங்க, அலாட் பண்ணிவிடுவாங்க. இந்தந்த பேஸு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டென்ட் அந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கும், ரோலாக இருக்கும். அந்தந்த அணியில் இருக்கிறவங்க, பட்ரோலில் இருக்கிறவங்க போயிட்டு தாங்களே டென்ட்டை பிச் பண்ணணும். பிச் பண்ணி சுற்றி இருக்கிற இடங்கள்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு தங்களுடைய பொருள்கள்லாம் கொண்டு வச்சு செட்டில் ஆகிடணும். அந்த டென்ட்டில் செட்டில் ஆகிடணும். இந்த பயிற்சி நாட்கள் முழுவதும் அந்த டென்ட்டில் தான் அவங்க தங்க போகிறாங்கன்னா அதுக்கு தகுந்த பணிகளை, ஆயத்த பணிகள்லாம் அவங்க செய்து கொள்ளணும். அதுக்கப்புறம் 1 மணிக்கு லஞ்சுக்கு பிறகு ஒரு சின்ன கேப் முதல் நாளில் இருக்கும். எல்லாம் இந்த செட்டில் டவுனில் பாக்கி இருக்கிறது, ரெஸ்ட் எடுக்கிறது கொண்டதெல்லாம் ஒரு நாள் கொஞ்சம் இடைவெளி கொடுப்பாங்க. இந்த லஞ்ச் முடிஞ்ச பிறகு 3 மணிக்கு 3 o'clock என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு செஷனை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பொதுவாக அந்த ஃபஸ்ட்டு டேயினுடைய ஃபஸ்ட்டு செஷன் என்னவாக இருக்குன்னா, கோர்ஸ் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோர்ஸுக்கான நோக்கங்கள், அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னங்கிறத சொல்லுவாங்க. அது லீடர் மட்டும் சொல்லலாம் அல்லது டீம் டீச்சிங்காக சொல்லுவாங்க. கோர்ஸ் அப்ஜெக்டிவ்ஸ் செஷனாக சொல்லுவாங்க. சொல்லி முடித்த பிறகு 4:30 போல் ஒரு பிரேக், டீ பிரேக். அதுக்கு பிறகு 6 மணிக்கு லோயரிங் த ஃப்ளாக். போயெல்லாம் அங்கே அசம்பிளாகி கொடியாக இருக்கிறது, அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு லாங் விசில் அடிப்பாங்க. அவங்க நேராக நிற்கணும். அவங்க எந்தெந்த இடத்துல இருக்காங்களோ நேராக நிற்கணும். அதுக்குன்னு முறையாக 2 பேர் போயிட்டு ஃப்ளாக் லோயர் பண்ணிவிடுவாங்க. ஃப்ளாக் லோயரிங் 6 o'clock. அதுக்கு பிறகு 7:30 டின்னர். 7:30 டின்னர் முடிஞ்ச பிறகு 8:30 இரவு 8:30 மணிக்கு கேம்ப் ஃபயர். இப்போ ஃபஸ்ட்டு டேங்கிறதுனால அந்த டைமில் என்ன பண்ண மாட்டாங்கன்னா கேம்ப் ஃபயர் நடத்த மாட்டாங்க. ரிகார்டிங் கேம்ப் ஃபயர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் முடிஞ்ச பிறகு 10 o'clock அவங்கவுங்க டென்ட்டுக்கு போய் செட்டில் ஆகிடணும். லைட்ஸ் ஆஃப். அடுத்தது பார்த்திங்கன்னா கேம்ப் டேஸ். கேம்ப் டேஸ்னால் 2nd டேலேருந்து 6th டே வரைக்கும் உள்ள
நாட்களுக்கு என்ன டெய்லி ரூட்டீன் இருக்கும், ப்ரோக்ராம் என்னென்ன இருக்கும் காலையில் இருந்துங்க. ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் 5:30 ரவுஸ், 5:30 மணிக்கு எல்லோரும் எழுந்துடணும் காலையில். அதை எழுப்புறதுக்குன்னு டீம் போட்டிருப்பாங்க, ஒவ்வொரு டியூட்டி போட்டிருப்பாங்க. அந்த டியூட்டி 10 by 10 வந்து அவங்கள எழுப்பிவிடணும். அது ஒரு முறை இருக்கிறது. அதனால் 5:30 மணிக்கு கேம்ப் முழுசும் முழிச்சிடணும். 5:30 மணிக்கு பிறகு யாரும் தூங்கக்கூடாது, படுக்கையில் இருக்கக்கூடாது. 5:30 ரவுஸ். அடுத்தது 6 o'clock டீ ஆர் காஃபி ரெடியாக இருக்கும். அடுத்தது 6:30 6:30 மணிக்கு பிபிஎஸ் எக்ஸசைஸ். பேடன் பவல் இது மாதிரியான முகாம்களுக்கு பாய்ஸுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்குன்னு ஒரு 6 எக்ஸசைஸை டிசைன் பண்ணியிருக்கிறார். அந்த எக்ஸசைஸை லேர்ன் பண்ணிக்கணும், லேர்ன் பண்ணிக்கிட்டு செய்யணும், எப்படி சொல்லிக் கொடுக்கணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அதற்கான நேரம் இது 6:30 பிபிஎஸ் எக்ஸசைஸ். பிபிஎஸ் எக்ஸசைஸு ஒரு 1/2 hour அல்லது 45 minutes இருக்கும், அவ்வளோதான். அது முடிஞ்ச பிறகு அவங்கவுங்க டென்ட்டுக்கு வந்து மற்ற கடமைகள் முடிக்கிறது, குளிக்கிறது, கொள்வது, ரெஃப்ரெஷ் ஆகிக்கிறது, அடுத்த ஆக்டிவிட்டிக்கு ரெடி ஆகிறது, யூனிஃபார்ம் போட்டுக்கிறது எல்லாம் ரெடி ஆகிடும். முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா 7:30 மார்னிங் 7:30 வந்து இன்ஸ்பெக்ஷன். இன்ஸ்பெக்ஷன்னா எப்படின்னா, நீங்கள் தங்கியிருக்கிற இடத்த கேம்ப் ஆஃபீஸர்ஸ், கவுன்சிலர்ஸ்லாம் எல்லாம் வந்து லீடர்ஸ் எல்லாம் வந்து செக் பண்ணுவாங்க. நீங்கள் தங்கியிருக்கிற இடத்த சரியாக வைத்திருக்கிறீர்களா, பராமரிச்சிருக்கிறீங்களா, உங்கள் யூனிஃபார்ம் சரியாக போட்டிருக்கிறீங்களா. இந்த இன்ஸ்பெக்ஷன் வரும்பொழுது அவங்கள ரிசீவ் பண்ணுறதுக்குன்னு சில முறைகள் இருக்கிறது. அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும், அல்லது சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த முறைகள் படி உங்களுடைய லீடர்ஷிப் எப்படி இருக்குது, ஸ்மார்ட்னஸ் எப்படி இருக்குது, உங்கள் டென்ட்ஸ் அண்ட் சரௌண்டிங்ஸ் எப்படி இருக்குது, கிளன்லினஸ் எப்படி இருக்குது, சுற்றி சார்ட்ஸால் சொல்லிக் கொடுத்த பாடங்கள்லாம் சார்ட்ஸ் போட்டு டெக்கரேட் பண்ணியிருக்கிறீங்களா, இது மாதிரியான எந்தெந்த பொருள் வைக்கிறதுக்கெல்லாம் கேட்ஜெட்ஸ் பண்ணியிருக்கிறீங்களா, இது மாதிரியான செயல்கள்லாம் செக் பண்ணுறதுக்கு வருவாங்க. அதுக்கு பேர் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னு பேர். மார்னிங் 7:30. இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்ச உடனே, இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்ச பெட்ரோல் நேராக எங்கே போகணும்னா ஃப்ளாக் ஏரியாவுக்கு போயிடணும். ஆல்ரெடி அங்கே என்ன பண்ணியிருப்பாங்க, ஃப்ளாக் டியூட்டி உள்ளவங்க ஃப்ளாக் கட்டி ரெடியாக வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு பெட்ரோலாக போய் நின்று இன்ஸ்பெக்ஷன் முடிய நின்று ஃப்ளாக் ப்ரொசீஜர் எடுக்கும். அப்போ 7:30 இன்ஸ்பெக்ஷன் ஆரம்பிச்சுன்னா அதனுடைய கண்டினியூவஸ் ஆக்டிவிட்டி தான் காலையில் நடக்கக்கூடிய ப்ரேயர், ஃப்ளாக் செரிமனி. இப்போ ஃப்ளாக் செரிமனிலாம் முடிஞ்ச பிறகு மார்னிங் 8:15 உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட். சாப்பிட்டு முடித்த பிறகு ஒரு 9 மணிக்கு, காலையில் ஒரு 9 மணிக்கு ஆர்டர்லி மூமெண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதாவது ஸ்மார்ட்டாக மார்ச் பண்ணுறீங்களா இல்லையா, ரைட் டர்ன் லெஃப்ட் டர்ன் திரும்புறீங்களா இல்லையா, எப்படி ட்ரூப் ஃபார்மேஷன் எப்படி பண்ணுறது, மார்ச்சிங் எப்படி பண்ணுறது, இது மாதிரியான ஆக்டிவிட்டீஸை சொல்லிக் கொடுப்பாங்க. நாள் செல்ல அதை டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ 9 மணிக்கு ஆர்டர்லி மூமெண்ட்ஸ் அப்படின்னு பேர். அது ஒரு 15 minutes. அது முடிஞ்ச பிறகு செஷன் ஏரியாவுக்கு, செஷன்ஸுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். தேரியாக சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயங்களை ஒரு இடத்துல உட்கார வைத்து, கோர்ஸ் வைஸ் உட்கார வைத்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. டீச்சிங் எய்ட்ஸ்லாம் பயன்படுத்தி உங்களுக்கு சொல்லித் தருவாங்க. அப் டு 12:15 வரைக்கும். இடையில ஒரு 15 minutes டீ பிரேக் இருக்கும். இப்போ 12:15 செஷன் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டி என்னென்னா டியூட்டி செயின். உங்களுக்கு முதல் நாளே என்ன பண்ணிவிடுவாங்க, ஒவ்வொரு பெட்ரோலுக்கும் என்னென்ன டியூட்டின்னு சொல்லிவிட்டு அலாட் பண்ணிவிடுவாங்க. கார்டு உங்களுக்கு கையில் கொடுத்துருவாங்க. பெட்ரோல் லீடர் யார், செகண்ட் யார், ட்ரூப் லீடர் யார், அப்படி டியூட்டி லீடர் யாருங்கிறதெல்லாம் சொல்லிவிடுவாங்க முன்னாடியே. அவங்களுக்குன்னு டியூட்டிஸும் சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த டியூட்டிஸை சேஞ்ச் பண்ணிக்கணும். ஒரு பெட்ரோலுக்குள்ள டியூட்டி இன்னொரு பெட்ரோலுக்கு போகும், மாறி வரும். அது ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அந்த டியூட்டியை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்குன்னு ஒரு ஃபார்மாலிட்டி இருக்குது. அந்த ஃபார்மாலிட்டிக்கு பேர் டியூட்டி சேஞ்ச் ப்ரொசீஜர். அது 12:15. டியூட்டி சேஞ்ச் முடிஞ்ச பிறகு
லஞ்ச் ஒரு 1 o'clock லஞ்ச். இடையில நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். 12:15 12:30 முடியுதுன்னு வச்சிங்களேன். ½ அன் ஹவர் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு 1 o'clock உங்களுக்கு லஞ்ச். லஞ்ச் முடித்த பிறகு 2 o'clock STA அப்படின்னு ஒரு ஆக்டிவிட்டி, ஸ்பேர் டைம் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு பேர். STA அப்படின்னு பேர். பேசிக்காக நீங்கள் தெரிந்திருக்க வேண்டியவைகளை உங்களை டெஸ்ட் பண்ணணுன்னு நினைக்கிற விஷயங்கள்லாம் இந்த டைமில் வைப்பாங்க. ஒரு ½ அன் ஹவர் வச்சுருப்பாங்க. ப்ராமிஸ், லா, நாட்ஸு, இது மாதிரியான விஷயங்கள் நீங்கள் அது சொல்லி உங்கள் நோட்டில் சைன் வாங்கிக்கணும். ஒவ்வொரு நாளைக்கும் பர்டிகுலர் STS வச்சுருப்பாங்க. இன்றைக்கி 2 STA, 3 STA. இன்றைக்கி ப்ரேயர் சாங்கும் ஃப்ளாக் சாங்கும் நேஷ்னல் ஆந்தம் இன்றைக்கி ஒப்பிக்கணும், பாடி காட்டணும். அதுமாரி நாளுக்கு நாள் அதை STA புதுசாக இருக்கும். ஒரே STA திரும்ப வராது. அதனால் ஒரு நாள்லேயே அந்த STவை நீங்கள் முடிச்சு விடணும். இதுக்கு அடுத்தது 2:30 பார்த்தீங்கன்னா சிங் சாங். ஏதாவது உங்களுக்கு பாடல்கள் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த டைமில் பாட்டு புதுசாக சொல்லிக் கொடுப்பாங்க. நமக்கு என்ன பாடல்கள் இருக்கிறது? நேஷ்னல் இன்டகிரேஷன் சாங்ஸ் இருக்குது, மற்ற லாங்குவேஜில் உள்ள பாடல்கள்லாம் இருக்குது, நிறையா இருக்குது. ஆல் ஃபெய்த் ப்ரேயர் சாங்ஸ் இருக்குது. இவைகள்லாம் சொல்லிக் கொடுக்கறதுக்கான நேரம் சிங் சாங் 2:30 to 3. அதுக்கப்புறம் 3 o'clockலேருந்து மறுபடியும் ஆஃப்டர்நூன் செஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 3 o'clockலேருந்து 4:30 வரைக்கும் செஷன்ஸ் நடக்கும். அது 2ஆக நடக்கலாம், 3ஆக நடக்கலாம், டிபெண்டிங் அப்பான் த லீடர்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட்ஸ். 4:30க்கு ஒரு டீ பிரேக். 5 o'clock திரும்ப அசம்பிள் ஆகும். அசம்பிள் ஆகிட்டு கேம்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க ஆரம்ப காலங்களில். அதுக்கு பிறகு வயசு வருஷம் நீங்கள் போய் பிள்ளைகளுக்கு கேம்ஸ் கொடுக்கறதுக்கு உங்களை கூட பயிற்சி கொடுப்பாங்க. எப்படி கேம் கொடுக்கறது? ஒரு கேம் கொடுக்கறதுங்கிறது ஒரு எளிதான ஒரு செயல் இல்லை. அதுக்குன்னு முறை இருக்கிறது. எது மாதிரியான கேம்ஸ் கொடுக்கறது, ஸ்கவுட்டிங் ஸ்கில்ஸ் அதில் இன்க்ளூட் பண்ணி எப்படி கேம் கொடுக்கறது, ரிலே கேம்ஸ் எப்படி கொடுக்கறது, ட்ரூப் கேம் எப்படி கொடுக்குறது, இதை பற்றியெல்லாம் அந்த கேம்ஸ் செஷனில் ப்ராக்டிக்கலாக இருக்கும், தியரியாக இருக்கும், ஓரலாக இருக்கும், எல்லாம் இருக்கும். கேம்ஸ் 5 o'clock டெய்லி ஈவினிங்கில் கேம்ஸ் முடிஞ்ச பிறகு 6 o'clock ஃப்ளாக் லோயரிங். அது ரெகுலராக டெய்லி நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7:30 டின்னர் டெய்லி. இரவு உணவு 7:30 மணிக்கு. அது பிறகு 8:30 இரவு 8:30க்கு கேம்ப் ஃபயர் நடைபெறலாம். அதுக்கு பதிலாக ப்ராக்டிக்கல் செஷன்ஸ் ஏதாவது இருக்கலாம். வேறு இப்போ ஸ்டார் கேசிங் அப்படிங்கிற மாதிரி செஷன்ஸ் இருக்கலாம். நைட் கேம் இருக்கலாம். வைட் கேம்ஸ் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது டிபெண்டிங் அப்பான் த கோர்ஸ் லீடர்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட்ஸ். அந்த கோர்ஸுக்கு என்ன தேவைங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். அந்த டைம் பெரும்பாலும் கேம்ப் ஃபயர் இருக்கும். அந்த டைமில் ஸ்கவுட்டிங் ஃபார் பாய்ஸ் புக்கில் உள்ள யான்ஸ் படிக்க வைக்கலாம். ஸ்கவுட்டிங் ஃபார் பாய்ஸ் இருக்கக்கூடிய அனெக்டோட்ஸ் உள்ள பகுதிகளை ட்ராமாவாக நடித்து காட்டலாம். அதெல்லாம் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லப்படும். முதல் நாள்லேயே சொல்லுவாங்க. அதெல்லாம் 8:30 கேம்ப் ஃபயர் முடிஞ்ச உடனே 10 மணிக்கு லைட்ஸ் ஆஃப்னா என்னன்னா படுத்தணும், யாரும் மீழ்ச்சிக்கிட்டு இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். இதுதான் ரெகுலர் ப்ரோக்ராம், கேம்ப் டேஸில் உள்ள ரெகுலர் ப்ரோக்ராம். அடுத்தது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டே ப்ரோக்ராம்னா வழக்கம் போல் 5:30 ரவுஸ், 5:30 மணிக்கு எழுந்திருக்கணும். அன்னைக்கு மட்டும் என்ன இருக்காது, பிபிஎஸ் எக்ஸசைஸ் இருக்காது. 7 o'clock நேரடியாக ஆல் ஃபெய்த் ப்ரேயர் அப்படின்னு ஒரு ஈவெண்ட் இருக்குது. கூட்டு இறை வழிபாடு. நம்ம ஸ்கவுட்டுக்குன்னு ஒரு முறை இருக்குது. அந்த முறைப்படி 7 மணிக்கு கூட்டு இறை வழிபாடு நடக்கும். அதுக்கு ஒரு அமைதியான ஒரு ஹாலில் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க, அமைதியான இடத்துல. நல்லாயிருக்கும், ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும், இம்ப்ரெசிவாக இருக்கும். கூட்டு இறை வழிபாடு முடிஞ்ச பிறகு வெளியில் ஃப்ளாக் கட்டி ரெடியாக இருக்கும். ஃப்ளாக் ப்ரொசீஜர் முடிஞ்ச உடனே ஃப்ளாக் ப்ரொசீஜர் முடிச்சிடும். 7 to 7:30 ½ அன் ஹவர் தான் அந்த ஆல் ஃபெய்த் ப்ரேயர் மீட்டிங். முடிஞ்ச பிறகு 7:30 ஃப்ளாக் ப்ரொசீஜர் முடிஞ்ச உடனே பிரேக்ஃபாஸ்ட், காலை உணவு முடிந்த பிறகு 9 o'clock
9 மணிக்கு ஓப்பன் செஷன் அப்படின்னு ஒரு செஷன் இருக்கும். ஓப்பன் செஷன்னா இவ்வளோ தான். இனிமேல் உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியதெல்லாம் சொல்லிக் கொடுத்துட்டோம். இதுக்கு பிறகு சந்தேகங்கள் வீட்டுக்கு போனால் நீங்கள் கேட்க முடியாது சொல்லிக் கொடுத்த பகுதிகளில். அதனால் நீங்கள் ஏதாவது பயிற்சி தொடர்பான இன்றைய இந்த 7 நாட்களில் சொல்லித்தரப்பட்ட பாடங்கள் தொடர்பான சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் இப்பொழுது அதை தெளிவுபடுத்தி கொள்ளலாம் என்பதற்காக ஒரு செஷன் இருக்கிறது. அதுக்கு பிறகு ஓப்பன் செஷன், அப்புறம் எவாலுவேஷன். அதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் கொடுப்பாங்க. இந்த எவாலுவேஷனுங்கிறது இந்த கேம்ப் எப்படி நடந்ததுங்கிறதுக்கு ஒரு நடத்துகிறவங்களை மதிப்பீடு செய்து கொள்வதற்காக உங்களிடத்தில் கேட்பாங்க. எவாலுவேஷன் கேட்பாங்க. சில இடங்களில் ஃபீட்பேக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஸ்கவுட்டிங்கில் எப்படி அப்படின்னா, இந்த எவாலுவேஷன் பண்ணும்பொழுது யார் எழுதி கொடுக்குறீங்களோ அதுக்குன்னு பிரிண்டட் ஃபார்மெட் இருக்கும். அவங்க பேரோ கையெழுத்தோ எதுவுமே அதில் போடக்கூடாது. அப்போ தான் உண்மையான எவாலுவேஷனை நீங்கள் சொல்ல முடியும். அதில் என்ன இருக்கும்? அதில் இந்த கோர்ஸ் நல்லபடியாக நடந்ததா, உங்கள் லீடர் எப்படி இருந்தார், உணவு எப்படி இருந்தது, பயிற்சி முறைகள் ஸ்பீடாக இருந்ததா, மெதுவாக, இது மாதிரியான கேள்விகள்லாம் இருக்கும். நீங்கள் யாருங்கிறத ஐடென்டிஃபை சொல்லிட்டீங்கன்னா உண்மையை சொல்ல மாட்டீங்க. அப்படிங்கிறதால ஃப்ரீ ஹேண்டாக நீங்கள் சொல்லணுங்கிறதால உங்கள் பேர் எதுவும் அதில் எழுதக்கூடாது. அது மாதிரி ஒன்று இருக்கும். அதுக்கு பேர் எவாலுவேஷன் அப்படின்னு பேர். ஓப்பன் செஷன், எவாலுவேஷன். அதுக்கு பிறகு ஃபைனல் டாக். எல்லாரும் இந்த கோர்ஸ் முடிஞ்சு போச்சு, நல்லபடியாக இருந்தீங்க, வாழ்த்து செய்தியாக, இறுதி வாழ்த்து செய்தியாக அசிஸ்டன்ஸ், லீடர் எல்லாம் உங்களுக்கு சொல்லுவாங்க. சொல்லி முடித்த பிறகு என்ன, நேராக ஃப்ளாக் ஏரியாவுக்கு போவாங்க. ஃப்ளாக் என்ன பண்ணுவாங்க, டவுன் பண்ணணும். ஃப்ளாக் லோயரிங், அது டவுன் சொல்கிறதில்ல, ஃப்ளாக் லோயரிங். அப்போ அதெல்லாம் அழுத்து ரெடியாக வச்சுருப்பாங்க. எல்லாம் வரிசையில் நிற்பாங்க. ஃப்ளாக் லோயர் பண்ணுவாங்க. மறுபடியும் அந்த கமெண்ட்லாம் இருக்கும். கமெண்ட்லாம் சொல்லி லோயர் பண்ணி முடித்த பிறகு நேஷ்னல் ஆந்தம் பாடுவாங்க. பாடி முடித்த பிறகு முறையாக இந்த கோர்ஸு முடிஞ்சு போச்சுங்கிறத டிக்ளேர் பண்ணுவார். லீடர் டிக்ளேர் பண்ணுவார். அப்புறம் எல்லாம் அந்த ஹார்ஸ் ஷூவில் ஒருத்தருக்கு ஒருத்தர் கை குலுக்கி கொண்டு விடைபெறுவார்கள். இதுதான் லாஸ்ட் டேயில் நடைபெறக்கூடிய டெய்லி ரொட்டீன். என்ன நண்பர்களே, இந்த டெய்லி ரொட்டீன் காணொளி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் என நினைக்கிறேன். முகாம்களுக்கு செல்லும் பொழுது என்ன நடக்குமோ ஏது நடக்குமோங்கிறது பயப்படாமல், பெரும்பாலான முகாம்களில் இந்த நிகழ்வுகள் தான். ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கலாம். அதனால் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு, அதை ஆர்வமாக செயல்படுத்திக் கொள்வதற்கு இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் என நினைக்கிறேன். வேறொரு காணொளியில் புதிய செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன். சாரணியத்தில் என்றும் உங்கள் இளையகுமார்.